இந்த செஷனுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம 1 கிலோவாட் சோலார் photovoltaic இன்ஸ்டலேஷனுக்கு எஸ்டிமேட்டட் காஸ்ட் என்ன இருக்கும் அண்ட் அதோட கொட்டேஷனை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த செஷனில் உங்களால் காம்போனன்ட்ஸை செலக்ட் பண்ண முடியும். மார்க்கெட்டில் சைஸுக்கு அப்புறம் 1 கிலோவாட் சோலார் photovoltaic-ஓட ப்ரைஸ் என்னன்னு சொல்ல முடியும். இந்த ப்ராஜெக்டோட அப்ராக்சிமேட் காஸ்ட் என்னவா இருக்கும்னு ப்ரிப்பேர் பண்ண முடியும். தேவைப்படும் டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ். Bill of materials including electrical, electronic equipment and materials, mechanical fittings and accessories, civil equipment and material etc. and அதோட cost, tools and consumer cost, அப்புறம் equipmentோட installation cost, logisticோட rental detail மற்றும் mounting structuresோட cost, labor costோட market trend. 1 கிலோவாட் சோலார் photovoltaic உடைய கிரிட் பிளான்ட்டிற்கு நாம ஃபினான்ஷியல் ப்ரொஜெக்ஷனை ப்ரிப்பேர் செய்யணும். ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸோட பாசிபிலிட்டிஸ் எல்லாம் என்னன்னு அனலைஸ் பண்ணணும். நாம சொந்தமா தயார் செய்யறதுக்கு அண்ட் அவுட் சோர்ஸ்ட் அவென்யூக்கு செப்பரேட்டா ஹெட்ஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சருக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ரிப்பேர் பண்ண ப்ராஜெக்டை கம்ப்ளீட் செய்யணும். அதை எக்ஸ்பர்ட்ஸுக்கு சப்மிட் செய்யணும். அதன் பிறகு ப்ராஜெக்டை எவாலுவேட் பண்ணணும். அப்சர்வேஷன்ல நடக்கிற ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணணும். 1 கிலோவாட் சோலார் photovoltaic ஆஃப் கிரிட் பிளான்ட்டிற்கு ரிப்போர்ட்டை ஸ்டார்ட் செய்ய வேண்டும். 1 கிலோவாட் சோலார் சிஸ்டம் ப்ராஜெக்டிற்கு ஃபீசிபிலிட்டி டீடைல்ஸ் எப்படி இருக்கும் என்று கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அது என்னவென்று பார்க்கலாம் வாங்க. கனெக்டட் லோட் 1 கிலோவாட். ஒரு மாதத்திற்கு கன்சியூம் ஆகும் எனர்ஜி 1200 கிலோவாட். டிஸ்கம் சார்ஜ் பண்ற டேரிஃப் ரேட் ₹6 per யூனிட். சஜஸ்ட் பண்ண சோலார் கெப்பாசிட்டி 1 கிலோவாட். சப்சிடி எலிஜிபிலிட்டி எஸ் ஆர் நோ. யூஎஸ்சி நம்பர். டெக்னிக்கல் ஃபீசிபிலிட்டி. ப்ரப்போஸ் பண்ண சிஸ்டம் அண்ட் சிம்பிள் பேபேக் பீரியட். 1 கிலோவாட் பவர் சோலார் ஆஃப் கிரிட் சிஸ்டம். நாள் ஒன்றிற்கு 20 முதல் 25 யூனிட் கிலோவாட் வரை இதை ஜெனரேட் செய்ய வேண்டும். இது ஆவரேஜ் இயர்லி ஜெனரேஷன். ஒரு மந்திற்கு எக்ஸ்பெக்டட் ஜெனரேஷன் 360 கிலோவாட் பர் ஹவர் டு 400 கிலோவாட் பர் டே. மந்த்லி பேசிஸ்ல மொத்தமா சேவ் ஆகிற அமௌண்ட் அட் ரூபாய் 1500. கிளவுடி டேஸ்ல ஒரு நாளைக்கு ஜெனரேட் ஆகிற யூனிட் at 2.5 units per kilowatt 5 units. ஒரு பர்ஃபெக்டான சன்னி டேல ஜெனரேட் ஆகிற மேக்ஸிமம் யூனிட்ஸ் at 6 units per kilowatt மற்றும் 15 kilowatt per hour. ஒரு ஆவரேஜ் சன்னி டேல ஜெனரேட் ஆகக்கூடிய யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா at 4.5 per kilowatt-இலிருந்து 10 kilowatt per hour. Load details. Load details எல்லாம் 1 kilowatt. Total nominal load support பண்ணும். Number of hours. 6 hoursக்கு solar systemல generate ஆகிற power. Location மற்றும் installation. Space availability for 1 kilowatt per hour system. 110 square meters of shadow-free area. Model of operation. Solar off-grid. Mounting structure. Hot dip galvanized steel. 1 kilowatt solar photovoltaic of grid plant-இற்கு complete financial projection-ஐ prepare செய்ய வேண்டும். ஒரு solar photovoltaic power plant-இற்கு 1 kilowatt solar power capacity இருப்பதற்கு அதனுடைய supply, design, installation and commission-ஓட Quotation என்னன்றதை நம்ம பார்க்கலாம். அதன் விவரங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. 250 வாட்டுடைய சோலார் பேனல். 4 எண்ணிக்கை. பர் யூனிட்டுடைய காஸ்ட் ₹8,630. மொத்தமாக ₹34,520. சோலார் இன்வெர்டர். ஒரு எண்ணிக்கை. பர் யூனிட்டுடைய காஸ்ட் ₹9,650. மொத்தமாக ₹9,650. சோலார் பேட்டரி
12 volts 100 ampere per hour. 4 எண்ணிக்கை. Per unit உடைய cost rupees 7,800. மொத்தமாக rupees 31,200. DC ground fault interrupter. ஒரு எண்ணிக்கை. Per unit உடைய cost rupees 300. மொத்தமாக rupees 300. DC isolator. ஒரு எண்ணிக்கை. Per unit உடைய cost rupees 300. மொத்தமாக rupees 300. Charge controller. ஒரு எண்ணிக்கை. Per unit உடைய cost rupees 1,200. மொத்தமாக rupees 1,200. Mains AC isolator. ஒரு எண்ணிக்கை. Per unit உடைய cost rupees 400. மொத்தமாக rupees 400. Distributor panel. ஒரு எண்ணிக்கை. Per unit உடைய cost rupees 200. மொத்தமாக rupees 200. Interconnection cables connectors ஓட தேவையான அளவு. Per unit உடைய cost rupees 1,500. மொத்தமாக rupees 1,500. Civil work for installation of solar photovoltaic units. தேவையான அளவு. Per unit உடைய cost rupees 15,000. மொத்தமாக rupees 15,000. Electrical wiring externa. தேவையான அளவு. Per unit ஓட cost rupees 3,000. மொத்தமாக rupees 3,000. DC distribution units. ஒரு எண்ணிக்கை. Per unit ஓட cost rupees 450. மொத்தமாக rupees 450. Spares and tools. தேவையான அளவு. Per unit உடைய cost rupees 2,000. மொத்தமாக rupees 2,000. Miscellaneous electrical pipe, lugs, insulation tapes and clamps. தேவையான அளவு. Per unit உடைய cost rupees 1,600. மொத்தமாக rupees 1,600. Mechanical fittings, nuts and bolts, clamps, solar photovoltaic fixing frames. தேவையான அளவு. Per unit உடைய cost rupees 6,050. மொத்தமாக rupees 6,050. Mounting, erection and installation. Inclusive. Maintenance, inclusive. User training, inclusive. மொத்த மதிப்பு 1,07,370 rupees. GST amount at 12.5%. Rupees 13,083.75. Subsidiary amount at 8.5%. Rupees 8,896.95. 1,04,670 plus 13,083.75 is equal to rupees 1,17,753.75. Subsidiary amount reduction 1,17,753.75 minus 8,896.95. ஒரு கஸ்டமர் டோட்டலா பே பண்ண அமௌண்ட் rupees 1,08,856.8. குறிப்பு. காம்போனன்ட்ஸ் எல்லாமே IEC certified and MNRE certified products தான் இருக்கு. ரீகேப். இந்த செஷனில் நாம் கற்றுக்கொண்டது என்னவென்றால் காம்போனன்ட்ஸை எப்படி செலக்ட் பண்ணுறது, மார்க்கெட்டில் சைஸிங்க்கு அப்புறம் 1 கிலோவாட் சோலார் ஃபோட்டோ வோல்டைக்கோட ப்ரைஸ் என்னன்னு சொல்கிறது, இந்த ப்ராஜெக்டோட அப்ராக்சிமேட் காஸ்ட்டை சொல்கிறது. இந்த செஷனில் எல்லா கான்செப்ட்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஒரு புது கான்செப்டோட அடுத்த செஷனில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.